1974 யாழ்ப்பாணத்தில் 4வது உலக தமிழராட்சி மாநாடு ஆரம்பமானது. மாநாட்டின் இறுதி தினமான ஜனவரி 10 மாநாட்டில் கலந்து கொண்டவர்களில் 11 பேர் இலங்கை போலீசாரின் துப்பாக்கிச் சூடு உட்பட பல்வேறு நடவடிக்கைகள் ஏற்படுத்திய குழப்ப நிலையினால் மரணமடைந்தனர். ஆயிரத்தி 1995 விடுதலை புலிகளுக்கும் இலங்கை அரசுக்கும் இடையிலான 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைகள் ஆரம்பமானது. குறித்த காலப்பகுதியில் இலங்கையின் ஜனாதிபதியாக சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க விளங்கினார். 1932 பிரித்தானியர் மகாத்மா காந்தி மற்றும் வல்லபாய் பட்டேல் ஆகியோரை கைது செய்தனர். 1496 லியோனார்டோ டாவின்சி தனது பறக்கும் இயந்திரம் ஒன்றை சோதனையிட்டது வெற்றி அளிக்கவில்லை. 1888 91 சென்டிமீட்டர் முறிவு தொலைநோக்கி முதன்முறையாக கலிபோர்னியாவில் உபயோகிக்கப்பட்டது. இதுவே அந்நேரத்தில் உலகின் மிக பெரும் தொலைநோக்கியாகும். 1925 இத்தாலியின் ஆட்சி அதிகாரம் முழுவதும் தன்னிடம் உள்ளதாக பெனிட்டோ முசோலினி அறிவித்தார். 1947 அமெரிக்க காங்கிரசின் அமர்வுகள் முதல் தடவையாக தொலைக்காட்சியில் காண்பிக்கப்பட்டது. 1958 மேற்கிந்திய தீவுகளின் கூட்டமைப்பு அமைக்கப்பட்டது. இதில் 11 சுதந்திர நாடுகளும் பிற நாடுகளின் ஆட்சிக்கு உட்பட்ட சில பகுதிகளும் உள்ளன. 1977 ஆப்பிள் கணினி நிறுவனமயப்படுத்தப்பட்டது. ஸ்டீவன் ஜாப்ஸ், டொனால்ட் வைன் மற்றும் ஸ்டீவ் வோஸ்னியாக் ஆகிய நண்பர்களுடன் இணைந்து ஆப்பிள் கம்ப்யூட்டர் நிறுவனத்தை 1976 ஏப்ரல் 1 தொடங்கினர்.